வணக்கம். மனிதர்களை துன்பம் ஏன் துரத்துகிறது? சீதை சொன்ன நீதி. நமக்கு ஒருவர் துன்பம் விளைவிக்கும் போது நாம் அவர்களிடம் கோபம் கொள்கிறோம், பழிக்கு பழி வாங்க துடிக்கிறோம். ஆனால் அது தவறான செயல். நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் நாம் முன் செய்த வினை பயன்தான். எனவே நமக்கு ஒருவர் துன்பம் விளைவிக்கும் போது நாம் அவரிடம் கோபம் கொள்ளாமலும் பழிக்கு பழி வாங்க நினைக்காமலும் பொறுத்து கொள்ள வேண்டும். அசோகவனத்தில் சீதை இருந்தபோது அவளை அரக்கியர்கள் பலர் துன்பப்படுத்தினர். அதற்காக சீதை அவர்களிடம் கோபம் கொள்ளவில்லை. மிகுந்த பொறுமையுடன் சகித்து கொண்டாள். தனக்கு நேரிடும் துன்பங்கள் எல்லாம் தன் வினை பயன் காரணமாகவே ஏற்படுகின்றன என்று உறுதியாக நம்பினாள். ராவண சம்ஹாரம் முடிந்த பிறகு அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டியாரிடம் விவரம் சொல்ல வந்த அனுமன் பிராட்டியை வணங்கி, தாயே, ஸ்ரீராமபிரான் வெற்றி வாகை சூடிவிட்டார், ராவணன் மாண்டான் என்று கூறினார். அனுமன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த சீதை, அனுமனே, நான் முன்பொரு முறை உயிர் துறக்க நினைத்த நேரத்தில் நீ வந்து எனக்கு ஆறுதல் கூறி காப்பாற்றினாய். இப்போதும் ராமபிரான் பெற்ற வெற்றி செய்தியை நீயே வந்து எனக்கு தெரிவித்தாய். ஏற்கனவே உனக்கு நான் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை தந்துவிட்டேன். முன்பை விடவும் அதிகம் சந்தோஷம் தரும் செய்தியை இப்போது கொண்டு வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். அதற்கு அனுமன், தாயே, எனக்கு ஒரு வரமும் வேண்டியதில்லை. நான் விரும்புவது ஒன்றேதான். கடந்த பல மாதங்களாக உங்களை பாடாக படுத்திய இந்த அரக்கிகளை நான் தீயிலிட்டு கொளுத்த வேண்டும். அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அனுமன் கேட்டுக்கொண்டார். ஆனால் அனுமனின் கோரிக்கையில் சீதைக்கு உடன்பாடு இல்லை. எனவே அனுமனை பார்த்து, அனுமனே, நீ நினைப்பது போல் இந்த அரக்கியர் என்னை துன்புறுத்தி இருந்தாலும் அதற்காக இவர்களை தண்டிப்பதில் எனக்கு சம்மதமில்லை. நான் இப்படி துன்பம் அனுபவிப்பதற்கு காரணம் நான் முன்பு செய்த செயலின் விளைவுதான். பொன்மானாக வந்த மாயமானுக்கு ஆசைப்பட்டு அதை பிடித்து வர என் கணவரை அனுப்பியதும், சென்ற கணவர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராமலும் லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று அபயக்குரல் எழுப்பியதாலும் பயந்து போன நான் எனக்கு காவலாக இருந்த லக்ஷ்மணனை அனுப்பி பார்க்க சொன்னேன். அவர் என் கணவருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டிருக்காது என்று மறுத்து கூறியும் நான் ஏற்றுக்கொள்ளாமல் சுடு சொற்களால் லக்ஷ்மணனை கண்டித்து பேசினேன். ஒரு பாவமும் அறியாமல் இரவும் பகலுமாக எங்களை கண்ணிமை போல் காவல் காத்த லக்ஷ்மணனின் மனம் நோகும்படி நான் பேசியதுதான் இங்கே நான் அனுபவித்த துன்பத்திற்கு காரணம். எனவே நீ அரக்கியர்களை ஒன்றும் செய்துவிடாதே. அவர்கள் அரக்கியர்கள் என்றாலும் பெண்கள். அவர்களுக்கு தீங்கு செய்து நீ பெரும் பாவத்தை தேடிக்கொள்ளாதே என்று கூறினார். அனுமன் உண்மையை புரிந்து கொண்டார். நமக்கு மற்றவர்கள் துன்பம் விளைவிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் முன் செய்த தீவினை பயன்தான் காரணம். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே நமக்கு ஒருவர் துன்பம் விளைவித்தாலும் நம்மை ஒருவர் பழித்து பேசினாலும் அதற்கு காரணம் நாம் செய்த வினை பயன்தான் என்பதை உணர்ந்து நாம் பதிலுக்கு அவரை பழித்தீர்க்க நினைக்கக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.